தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஷாயிரா கான் யாருடா இந்த நடிகை, இவங்க பேர் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா, ஒருவேளை பாலிவுட் நடிகையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது தவறுங்க. ஷாயிரா கான் பாத்தீங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு காமசூத்ரா 3D அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட இயக்குனர் பாத்தீங்க அப்படின்னா ஷாயிரா கானை முதல்ல பார்த்தோன்னே காமசூத்ரா 3Dக்கு வந்து இவங்க தான் வந்துட்டு ஆப்டா இருப்பாங்க. அவங்களோட உடல் அமைப்பு, அவங்களோட முக பாவனம் எல்லாமே அவ்வளோ கச்சிதமா வந்து பொருந்தும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஷாயிரா கானோட குடும்பத்தார் வந்து ஒத்துக்கவே இல்லையா, எங்களோட பொண்ணு வந்து காமசூத்ரா 3Dல எல்லாம் நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல டைரக்டர் வந்து ஒத்த கால்ல நின்று ஒரு வழியா அவங்கள ஒத்துக்க வச்சு 2013ஆம் ஆண்டு வந்து ஷாயிரா கான் காமசூத்ரா 3Dல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய வரவேற்பு வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களோட வயது இப்போ பாத்தீங்க அப்படின்னா 48 வயது. ஸோ கடந்த மாதங்கள்ல வந்துட்டு அவங்களோட அழகை வந்துட்டு அழகை வந்து ரொம்ப வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஷாயிரா கான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட முகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 பெண்மணி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு 28 ஒரு 30 அந்த மாதிரி தான் அவங்களோட முகம் வந்து இருக்கும். அவ்வளோ இளமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ ஹார்மோனல் இன்ஜெக்ஷனோட அதாவது சைடு எஃபெக்ட் காரணமாக ஷாயிரா கானுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஷாயிரா கான் வந்துட்டு இறந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து முக்கியமா நடிகைகள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட அழகை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு கருப்பா இருக்கவங்க வெள்ளையா ஆயிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான கிரீம்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ வந்து வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் நிறைய கலக்கப்பட்ட கிரீம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணா தற்சமயம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சாலுமே திடீர்னு வெள்ளையாகும் போது நம்மளோட இயற்கையான கலர் மாறி வெள்ளை கலர் வரும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் யோசிக்கணும். அதுக்கான பின் விளைவுகளும் நீங்க வந்துட்டு பிற்காலத்துல வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான உதாரணம் தான் ஷாயிரா கான். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.